தெரிஞ்சு பண்ணீங்களோ இல்ல தெரியாம பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பத்திரிக்கை மொத்தமும் வீட்டுக்கு போக கூடாது. அது எப்படிப்பா? என் பேத்தி கோயிலையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரியும், அப்புறம் எப்படி அன்பு செல்வி பேரை எழுதி கொடுப்ப? அப்போ மனசுல இந்த பேர் தான் இருக்கா? இனி அவக்கு அம்மான்னு நீ அவகிட்டயே போய் கையெழுத்து வாங்கிருக்கலாம்ல. நீ ஏன் என் பேத்திக்கிட்ட கேட்ட? உன் தேவைக்கு நீ என் பேத்தியை யூஸ் பண்ணிக்கிட்டல. இனியா, என்னடா ஏன் அங்கே நின்னுட்டு இருக்க? இங்க வா, உட்காரு. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். என் செல்லத்தை பத்தி எனக்கு தெரியாதா? சொல்லு, என்ன ஆச்சு? சொல்றா. இனியா, என்னடா ஏன் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு? அப்பா, உனக்கு குழலி அக்காவை பிடிக்கலையா? யாரு சொன்னது? குழலி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? இல்லப்பா, எனக்கு ஒண்ணு நினைச்சாதான் அழகையா வருது. என்ன நினைச்சா? என்ன புதுசா என்ன கலாய்க்க ஏதாவது பிளான் போட்டிருக்கியா? அப்பாவை பிராங்க் பண்றியா? இல்லப்பா, உனக்கு அன்பாண்டிய பிடிச்ச மாதிரி குழலி அக்காவை பிடிக்கலல்ல? இனியா, எனக்கு தெரியும்பா, உனக்கு அன்பாண்டிய தான் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கும் உன்னதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா அவங்க கோவமா இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லடா. இல்லப்பா, நீ போய் சொல்ற. ஊர்ல இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தானே சொன்ன. அவங்க எனக்கு அம்மாவா வரப்போறாங்கன்னு நான் கூட ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்ப்பா. எனக்கு அன்பாண்டிய ரொம்ப பிடிக்கும்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க கோவம் சரியாயிடும், அப்புறம் நீ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இனியா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்னால தானப்பா உனக்கு இவ்ளோ கஷ்டம். எனக்காக தானே நீ குழலிக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்ன. உனக்கு பிடிக்காத விஷயத்த எனக்காக ஏத்துக்கிட்டல. ஏற்கனவே அம்மாக்கும் உனக்கும் சண்டை போயிட்டு இருக்கு, அதுவே உனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப எனக்காக நீ பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம்ப்பா. இனியா, யார் உனக்கு இப்படி எல்லாம் சொல்லித்தரா? பெரிய மனுஷி மாதிரி என்னென்னமோ பேசிட்டு இருக்க. ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மைதானப்பா. நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே அன்பாண்டியே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. நம்ம கூடவே இருந்துக்கிறேன். இனியா, இல்லப்பா, ஓவியா என் கூட இருப்பால, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏய், இப்படி எல்லாம் பேசாத இனியா. நீ இப்படி பேசுறதா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா, பா கோச்சுக்கிட்டியா? என்கிட்ட பேச மாட்டியா? சாரிப்பா, சாரி. இனியா, உனக்கு அப்பா கூட இருக்க கஷ்டமா இருக்கா? இல்லப்பா, எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு. ஆனா உனக்கு என்னால எவ்வளவு கஷ்டம். என்ன சந்தோஷமா பாத்துக்கணும்னு உனக்கு பிடிக்காத விஷயத்தை ஏத்துக்கிட்டல்ல. இங்க பாரு இனியா, எனக்கு பிடிச்ச விஷயம் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சீங்கன்னா யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. என் மனசுல அன்பு இருக்கிற இடத்துல குழலிய வச்சு என்னால பார்க்க முடியலதான். ஆனா குழலி மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அவ உன்னை நல்லா பார்த்துப்பா.
உன்னை பார்த்துக்கிற மாதிரி நான் அவளையும் பார்த்துப்பேன். புரியுதா? ம், குழலி, அன்பு இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன் நீ சொல்ற. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு தெரியுமா? என்னப்பா நினைக்கிற? என்ன மாதிரி யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் என் இனியா குட்டி கூடவே இருக்க போறேன். சோ என்ன மாதிரி யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் யோசிச்சு நீ ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? ம்? குழலி உன்னை நல்லா பார்த்துப்பேன். நீ ஹாப்பி தானே? ம், ஓகேப்பா. அப்போ கவலை விடு. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அப்பா உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரவணா, மாமா. லோடு இறக்க போகலையா? இல்ல மாமா, லோடு நாளை காலையில தான் வருது. டேய், அப்போ வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி எடுத்துட்டு வா. என்ன? ம், சரி அத்தை. என்ன சரவணா, ஒரு சொரத்தே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கே, என்னாச்சு உனக்கு? மனசுக்குள்ள என்னமோ இருக்கு, சொல்லு. எல்லாருமே தெரிஞ்ச உண்மையை மறைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒண்ணுமே இல்லாம நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கோமோன்னு தோணுது. ஏய், என்னடா பேசுற? எதை பத்தி சொல்ற? நான் வேற எதை பத்தி பேச போறேன்? நம்ம அண்ணனோட கல்யாணத்தை பத்தி தான் சொல்றேன். ஓ. அண்ணனோட மனசுல என்ன இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா எதுவுமே செய்ய முடியாம நம்ம எல்லாருமே இப்படி நிக்கிறோமே. எனக்கும் அப்படித்தான் இருக்கு சரவணா. அன்பு எங்கேயாவது கண் காணாத இடத்துல இருந்துட்டா கூட எங்களுக்கு அது பெருசா தெரியாது. அவ இங்கதான் இருக்கா, இந்த வீட்டுக்கு அவ வந்து போய்கிட்டு இருக்கா. அவளை பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லட்சுமி, நாம எந்த தப்பும் பண்ணல. கடைசி வரைக்கும் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிட்டு தானே இருந்தோம். அவ முடிவுல அவ உறுதியா இருக்கா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? இதுக்கு மேல காத்திருக்க நம்ம கிட்ட நேரம் இல்லைங்க. இத சொல்லிதான் மனசை ஆத்திக்க வேண்டியிருக்கு. மனசை ஆத்திக்கெல்லாம் ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். அதுதான் உண்மை லட்சுமி. என்ன ஏதோ பெரிய மீட்டிங் நடக்குது போல இருக்கு. வாமா குழலி, கடைக்கு போயிட்டு வரியா? ஆமா அத்தை, மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் மீன், எறா, சிக்கன், மட்டன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ இன்னைக்கு பெரிய விருந்து போல. உன் சமையல் நல்லா இருக்குன்னு இனியா சொல்லிக்கிட்டே இருப்பா. அத சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. உனக்கு எதுக்குமா கஷ்டம்? நாங்க இங்கே ஏதாவது சமைச்சுக்கிறோம். சமைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்கு? உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நானே சமைச்சு கொடுக்கறேன். எங்களுக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியுமே. என்ன தெரியும் சொல்லு பாப்போம். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எப்படி லட்சுமி? சரவணனுக்கு மீன் பொரிச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். கூடவே முட்டை ஃப்ரை இருந்தாதான் ஒரு புடி பிடிப்பாப்புல. அத்தைக்கு சிக்கனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த குழம்பு மாதிரி வைக்காம கொஞ்சம் கிரேவி மாதிரி பெரட்டலா வச்சா ரொம்ப இஷ்டம். என்னதான் நான்வெஜ் இருந்தாலும் கொஞ்சமாச்சு சாம்பார் வைக்கணும். அதுதான் உங்களுக்கு அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும். சாம்பார் கூட எறா தொக்கு இருந்தாதான் சாப்பிடுவீங்க. அப்புறம் இனியாவுக்கு பிரியாணினா ரொம்ப இஷ்டம். கூடவே சிக்கன் லெக் ஃப்ரை இருந்தாதான் சாப்பிடுவா. ஆனா அவளுக்கு காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஆமா ஆமா, கம்மியா இருக்கணும். கரெக்டா சொல்லிட்டேனா? ஆமா, இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும்? மாமா, அது மட்டும் சீக்ரெட். ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கையால இன்னைக்கு மணக்க மணக்க சமைச்சு கொடுக்க போறேன். நீங்க எதுவும் சமைச்சிடாதீங்க. நான் செய்யற சமையல நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். சரி சரிமா. அவன் வீட்ல இல்லம்மா, வெளியில போயிருக்கான். அவர்கிட்டயும் நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க. வெளியே எங்கேயும் சாப்பிட்டுட்டு வந்துடாம வீட்டுக்கு வந்து சாப்பிட சொல்லுங்க.
ஏன் அத நீயே சொல்றது? நான் அவருக்கு கால் பண்ணேன், ஆனா அவர் எடுக்கல. நான் சமைக்க ஆரம்பிச்சிடுறேன், நீங்களே சொல்லிடுங்க அத்தை. பாத்தீங்களா, சிவம் மேலேயும் இனியா மேலேயும் எவ்வளவு பாசம் இருந்தா இந்த அளவுக்கு நம்மள பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பா. இவளோட மனசுக்கு எல்லாமே நல்லபடியா முடியுங்க. சிவமும் சந்தோஷமா இருப்பான். உண்மைதான் லட்சுமி. நான் ஒவ்வொரு நாளும் வெச்ச குறியிலிருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கல, இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறேன்னு பாப்போம். எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சிடுச்சு சார். சரி, முடிஞ்சதுன்னா எல்லாம் கிளம்புங்க. சரி சார். குடோன்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் எடுத்து வச்சுட்டு இமீடியட்டா நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். சரி சரி கிளம்புங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுல? அப்புறம் என்ன கிளம்பாம இருக்கீங்க? கிளம்புங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். எல்லாரும் கிளம்புங்க, போங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்றேன்னு கேட்டேன். பார்த்தா தெரியல, வேலை பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அதான் சொன்னேன்ல, வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது பாரு அன்பு, நம்ம கம்பெனியோட ஒர்க்கிங் டைம் வெறும் 8 hours. இந்த 8 hours நீ ஒர்க் பண்ணாம உன்னோட ஃபேமிலி பிரச்சனை அது இது நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வை. இப்போ ஓவர் டைம்ல நீ ஒர்க் பண்ணன்னு வைய, அது உனக்கும் நல்லது இல்ல, இந்த கம்பெனிக்கும் நல்லது இல்ல. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏய், என்ன நீ எல்லாத்துக்குமே சிடு சிடு இல்ல? இத பாரு, இந்த கம்பெனியோட மேனேஜர் நான். நீ எனக்கு கீழே ஒர்க் பண்ற ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டாஃப். புரிஞ்சுதா? என்கிட்ட மரியாதை இல்லாம இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத. நீ மரியாதையா பேசினா நானும் மரியாதையா பேசுவேன். ஓ, நான் மரியாதை பேசுமா? சரிங்க மேடம், சரிங்க சூப்பர்வைசர் மேடம், சரிங்க சேல்ஸ் கேர்ள் மேடம். இந்த மரியாதை போதுங்களா மேடம்? ஏய், என்ன நீ மரியாதை கொடுத்தாலும் முறைக்கிற, மரியாதை கொடுக்கலனாலும் முறைக்கிற. என்னதான் உன் பிரச்சனை? ஹேய், எங்க கிளம்பிட்ட? வீட்டுக்கு. இவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த, பாதியிலே விட்டுட்டு போற? வேலையெல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. இன்னொரு முறை சேல்ஸ் அக்கவுண்ட்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன். ஹலோ, நான் ஒன்னும் உன்னை கிளம்புன்னு சொல்லலையே. பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டு கிளம்பி போற. இதுதான் நீ கொடுக்கிற மேனஸா? என் வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புறேன். உன்கிட்ட வெட்டியா பேசுறது என் வேலை இல்ல. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணனா சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். தாராளமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. இப்போ நம்ம 2 பேரும் வேலையை பத்தி மட்டும் பேசுவோமா? இன்னைக்கு உன் டெஸ்க்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்பிச்சேன்ல, அதை நான் சைன் பண்ணிருக்கேனா பண்ணலையா? இதெல்லாம் நீ செக் பண்ண மாட்டியா? இல்லனா வேற யாராவது வந்து செக் பண்ணுவாங்கன்னு நினைச்சியா? திருப்பூர் டீலருக்கு ஒரு இமெயில் அனுப்ப சொன்னே, அனுப்பிச்சியா? எங்க? எனக்கு இன்னும் காப்பியே வரல. இவன் கேள்வி கேட்கற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு நினைச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. ஹலோ,
இப்ப எங்க அந்த முறப்பு காணோம். இத பாரு, என்ன மீறி இந்த இடத்துல உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இங்க நீ வேலை பார்க்கணும்னு வச்சுக்கேன், என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். என்ன? இல்ல மேடம், நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு நல்ல போனா ஒர்க் பண்ணன்னு வையேன், எல்லாமே ஸ்மூத்தா போகும். என்ன போயிட்டு அந்த ஃபைல் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இமெயில் அனுப்பிச்சிட்டு நீ தாராளமா வீட்டுக்கு போ. இவன் வேணும்னே ஏதோ பண்றான், என்ன பண்றது இப்போ? என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போயிட்டு நான் சொன்ன வேலையை பாருங்க. என்ன நிக்கிறீங்க? வழி. ஓ. என்ன வாசனடா இது, ஆலய தூக்கு. லட்சுமி, ரசம், முட்டை, பிரியாணி, மீன் குழம்பு, இறால் தொக்கு, நெத்திலி, அது என்னது நாட்டுக்கோழி, இது மட்டன், சாம்பார். ஆஹா, பிரமாதம் பிரமாதம். மீன் வறுவல் வேற. ஏமா இவ்வளவு கஷ்டப்படுற? அங்க சமைச்சு எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வைக்கிற, உனக்கு தான் வேலை. ஐயோ அத்தை, அங்கேயே வர சொல்லிருப்பேன். ஆனா வீட்ல நானும் பாட்டியும் மட்டும் இருக்கிறதுனால சின்ன டேபிளா வாங்கி வச்சிருக்கோம். எங்களுக்கு பெருசா சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல. வாசனை அப்படியே இழுக்குது. ஏய், நீ தினமும் சாப்பிடுற சாப்பாடு தானடி இது? இல்ல பாட்டி, இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா வாசனை வருது. வக்கீல சொல்லு. எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாசத்தை கொட்டி சமைச்சு ஒருத்தவங்க ஐஸ் வைக்கிறாங்களோன்னு ஒரு டவுட். ஏய், ஏன் மருமக ஏன் மேல பாசத்தை காட்டுறா? உனக்கு என்னடி பொறாம? அதானே. அம்மாடி, நீ பரிமாறுறா. உன் கையால சாப்பிடணும்னு பச்சை தண்ணி கூட பல்லுல படாம காலையில இருந்து காத்துட்டு இருக்கேன். நீ பரிமாறு, நீ பரிமாறு. இத வர. ஆமா, சரவணைங்க. டேய் சரவணா, வரத்த. சீக்கிரம் வாடா. வாடா, வந்து உட்காரு. வா வா, எல்லாம் வெயிட்டிங். வா உட்காரு. வக்கீல போச்சு. சாப்பாடு வாசனைக்கே உங்க குடும்பம் அந்த பக்கம் சாஞ்சிடுச்சு. இவ்ளோ விக்கா இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லையே வக்கீல. தனியா கிடந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கா. உதவிக்கு வரேன்னு சொன்னா கூட யாரும் வேண்டான்னுட்டா. அத்தை, நானே என் கையால உங்க எல்லாருக்கும் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அப்புறம் எப்படி உங்களை வேலை செய்ய விடுவேன்? பாட்டி, இனிமே உங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட் தான். இவ இருக்காளே, என்கிட்ட வம்பிழுக்கல்னா தூக்கம் வராது. டேய் பாரு உன் பொண்ண. இனியா, இந்தா. ஏய், வேணாம் 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 வேணாம், அவளுக்கு அதெல்லாம் கொடுக்காதீங்க. ஏன் ஏன் கொடுக்க கூடாது? கொடுத்தா என்ன? அவளுக்கு காரம் கம்மியா சமைச்சு வச்சிருக்கேன், அததான் அவளுக்கு போட்டிருக்கேன். சாப்பாடு உண்மையிலே ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப நாளாச்சுமா இந்த மாதிரி காரசாரமா சாப்பிட்டு. அப்படியே ஊர்க்காரங்க சமையல் மாதிரியே இருக்கு. அத்தை, உங்களுக்கு ஸ்பெஷலா நாட்டுக்கோழி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க. இவ்ளோ நாள் இந்த வீட்டுக்காரியே சமைச்சு கொடுத்தேன். ஆனா இன்னைக்குதான் இந்த வீட்டுக்காரின்னு உரிமையோட சமைச்சிருக்கேன். பரவாயில்லையம்மா, சமையல்ல தான் பூந்து விளையாடுறன்னு பார்த்தா வார்த்தை விளையாட்டு கூட பிரமாதமா இருக்க. லட்சுமி, அவ சொல்றது உனக்கு புரியுதா? இத்தனை நாளா ஹவுஸ் ஓனரா இருந்து சமைச்சு கொடுத்தாலாம், இப்போ வீட்டுக்கு வரப்போற மருமகங்கிற உரிமையில சமைச்சு கொடுத்ததா சொல்றான்.
சிவம், என்னடா? ஏண்டா எதுக்கு எங்க முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்க? முதல்ல சாப்பிடு. ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம எல்லாரும் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுல்ல? இனிமே இப்படித்தானே சாப்பிட போறோம். சந்தோஷமா சாப்பிடு. சாப்பிடுறா.